Hello everyone, I'm Dimo. ஸோ இன்றைக்கி நம்ம பாலிட்டி தான் பார்க்க போகிறோம். பாலிட்டியில் ஆல்ரெடி யூனியன் டெரிட்டரி பார்த்துட்டோம். இப்போது பார்ட் டூவாக சிட்டிசன்ஷிப் பார்க்குறோம். பார்ட் டூ சிட்டிசன்ஷிப் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பார்க்கலாமா? அந்த சிட்டிசன்ஷிப் எந்த பார்ட் செய்வது? பார்ட் டூ, ஆர்டிகல் வந்து 5 to 11. ஓகேங்களா, ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். ஸோ இந்த சிட்டிசன்கிற வேர்டை எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, லத்தீன் வேர்ட் சிவிஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து எடுத்திருப்பாங்க. லத்தீன் வேர்டு சிவிஸ்ங்கிற வேர்டு. அந்த சிவிஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னா, ரெசிடென்ட் ஆஃப் எ சிட்டி ஸ்டேட். ரெசிடென்ட் ஆஃப் எ சிட்டி ஸ்டேட். ஓகேங்களா, இதுவும் சம்டைம்ஸ் இதே கொஸ்டின் கேட்பாங்க, எந்த லாங்குவேஜ்லேருந்து எடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. என்ன டெரைவ் பண்ணியிருப்பாங்க? லத்தீன்லேருந்து. அதுக்கு என்ன மீனிங்? ரெசிடென்ட் ஆஃப் எ சிட்டி ஸ்டேட். ஓகேங்களா, இப்போது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான சிட்டிசன்ஷிப் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சிங்கிள் அண்ட் யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப். நம்ம ஹோல் இந்தியாவுக்குமே சேர்த்து சிங்கிள் அண்ட் யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப் தான். ஆனால் ஒரு சில கண்ட்ரீஸில் டியூவல் சிட்டிசன்ஷிப் ஃபாலோ பண்ணுறாங்க. எந்தெந்த கண்ட்ரீஸ்னு பார்த்தோம்னா, யூஎஸ்ஏ, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, யூகே, கனடா, இந்த மாதிரி கண்ட்ரீஸில் டியூவல் சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா, அவங்கெல்லாம் 2 சிட்டிசன்ஷிப் இருக்கும், 2 பாஸ்போர்ட்ஸ் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி. ஓகேங்களா, இப்படி பார்த்த மாதிரி பார்ட் 2 ஆர்டிகல் 5 to 11 தான். அண்டு இதில் என்ன மினிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டாங்க, சிட்டிசன்ஷிப் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு கேட்டாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஓகேங்களா, ஸோ நோட்டில் இந்தியா நம்ம டியூவல் சிட்டிசன்ஷிப் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அது சிங்கிள் அண்ட் யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப் தான் மொத்த இந்தியாவுக்கும் சேர்த்து. இப்போ ஓசிஐ பார்த்தீங்கன்னா, ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, அதாச்சும் வெளிநாட்டில் இருப்பாங்க இல்லையா, இந்தியன் ஆரிஜின், அவங்களோட ஆன்சஸ்டர்ஸ் வந்து இந்தியன்ஸாக இருப்பாங்க, அங்கே போய் இவங்க வந்து அங்கே போயிருப்பாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் வந்து அவங்க வந்து டியூவல் சிட்டிசன்ஷிப் கிடையாது. ஓகேங்களா, அவங்க வந்து டியூவல் சிட்டிசன்ஷிப் கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வீசா மாதிரி வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வேறு. ஓகேங்களா, பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஓசிங்கிறது உங்களுக்கு டியூவல் சிட்டிசன்ஷிப் கிடையாது, நாட் அ டியூவல் சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா, அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு. அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நான் பின்னாடி ஓனாக இருக்குது, ஓசிஐ, பிஐஓ இந்த மாதிரி தனியாக இருக்குது. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கு அது என்னென்னு புரியுங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 5 to 11. ஓகேங்களா, இப்போ இந்த 5 to 11ங்கிறது வந்து எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 26, 1950 தான். ஆக்சுவலி நம்ம கான்ஸ்டியூஷனில் அடாப்ட் பண்ணது வந்து நவம்பர் 26, 1941. அது நமக்கு தெரியுதுங்களா. அப்போ வந்து ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இது வந்து இந்த ஆர்டிகல் 5 to 11ங்கிறது ரிமைனிங் வந்து இந்த ஜனவரி 26, 1950 எப்போ வந்தது. ஓகேங்களா, 50 எப்போ வந்தது. ஸோ ஒன்றா பார்க்கலாம் இல்லைங்களா. இதில் ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 5 எதை சொல்லுதுங்களா, சிட்டிசன்ஷிப் அட் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அப்போது அதாச்சும் ஜனவரி 26, 1950 அப்போ சிட்டிசன்ஸ் அப்போ இருக்கிறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பர்சன் வந்து இந்த சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருக்கணும் அப்படின்னா, ஒன்று அவங்க வந்து இந்தியாவில் பிறந்திருக்கணும், பார்ன் இன் இந்தியா. எய்தர் பேரண்ட் வாஸ் பார்ன் இன் இந்தியா, அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இந்தியாவில் பிறந்திருக்கணும். இல்லை அப்படின்னா 5 வருஷம் ஆச்சும் இந்தியாவில் இருந்திருக்கும். ஸோ இந்த 3 ரூல்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து இந்தியாவோட சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து ஆர்டிகல் 5 சொல்லுது. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 6 எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் மைக்ரன்ஸ் ஃப்ரம் பாகிஸ்தான் டு இந்தியா. ஸோ நம்ம இந்தியா பாகிஸ்தான் பிரிச்சதுக்கப்புறம் பாகிஸ்தான்லேருந்து ஒரு சில பேர் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 6. அவங்க பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 6. ஓகேங்களா, இப்போது அவங்க வந்து பிஃபோர் ஜூலை 1948, அதுக்கு ஜூலை 1948க்கு முன்னாடி வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து 3 days சிட்டிசன். ஓகேங்களா, அவங்க வந்து சிட்டிசனாக எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா, ஆனால் ஆன் ஆர் ஆஃப்டர் ஜூலை 1948 வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அங்கே இந்தியாவில் 6 மாதம் தங்கியிருந்து அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் கண்டிப்பாக. ஓகேங்களா, இந்த ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவில் வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த டேட்டுக்கு முன்னாடி ஜூலை 1948 இதை கேட்பாங்க. ஜூலை 1948 முன்னாடி வந்திருந்தாங்கன்னா ட்ரீட்டட் அஸ் சிட்டிசன். ஓகேங்களா, ஆனால் அதுக்கப்புறம் வந்தாங்க அப்படின்னா 6 மாதம் இங்கே இருந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும் கண்டிப்பாக. இந்த ரூல்ஸ். ஓகேங்களா, அடுத்து ஆர்டிகல் 7. இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் மைக்ரன்ஸ் டு பாகிஸ்தான். இப்போ இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து ஆர்டிகல் 6 வந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க. ஆர்டிகல் 7ங்கிறது இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போகிறவங்க. ஓகேங்களா, இப்போது அப்படி ஒரு பர்சன் வந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க அப்படின்னா ஆஃப்டர் அது அந்த டேட், இந்த டேட் வந்து March 1, 1947. இந்த டேட்டுக்கு முன்னாடி அவங்க பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்தியாவோட சிட்டிசன் கிடையாது. ஆனால் ஒரு சில எக்ஸப்ஷன் கேஸ் இருக்குது. சப்போஸ் அவங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, போனதுக்கப்புறம் அவங்க திருப்பி ரிட்டர்ன் வர்றாங்க அப்படின்னா, திருப்பி இந்தியாவுக்கே வரோம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பெர்மிட் வாங்கிட்டு ஆர்டிகல் 6 கீழே அவங்க வந்து அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, புரிஞ்சுங்களா. ஃபஸ்ட்டு March 1, 1947க்கு அப்புறமா யாரெல்லாம் பாகிஸ்தான் போனாங்களோ அவங்க இந்தியன் சிட்டிசன் கிடையாது. இஃப் சப்போஸ் அவங்க மறுபடியும் ரிட்டர்ன் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பெர்மிட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆர்டிகல் 6க்கு கீழே அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, ஆர்டிகல் 6க்கு கீழே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இதுதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 8. இது வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா, பிஏஓ பற்றி சொல்லுது, பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜினை பற்றி சொல்லுது. இது வந்து அதாச்சும் ரிசைடிங் அவுட் சைட்
இந்தியா விட்டுட்டு வேறு ஊரில் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்காக. ஸோ அவங்க வந்து சப்போஸ் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து எய்தர் தேர் பேரண்ட் ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸ் வேர் பார்ன் இன் இந்தியா as per கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஒன்று அவங்க பேரண்ட்ஸ் ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து இந்தியாவில் பிறந்திருக்கணும். ஓகேங்களா? as per கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 படி பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நம்ம இந்தியன் எம்பசி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அங்கெல்லாம் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படி ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து சிட்டிசனாக மாறிக்கலாம். இதை பற்றி சொல்கிறது வந்து ஆர்டிகல் 8. ஓகேங்களா? அடுத்து ஆர்டிகல் 9 வாலண்டரி ஃபாரின் ரிலேஷன்ஷிப். இப் சப்போஸ் ஒருத்தர் வந்து ஃபாரினுக்கு போய் அந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்க, வாலண்டராக வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன் கிடையாது. இந்தியன் சிட்டிசன் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? இந்தியன் சிட்டிசன் கேன்சல் ஆயிரும். ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து நான் டியூவல் சிட்டிசன்ஷிப் அங்கே அலோவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இது சொல்கிறது ஆர்டிகல் நம்பர் 9. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் 10 பார்த்தீங்கன்னா கண்டினியூன்ஸ் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். ஸோ இப்போ இந்த ஆர்டிகல் 5 to 8 இருக்கு இல்லைங்களா, இதுக்கு கீழே நீங்கள் ஒரு சிட்டிசன்ஷிப்பாக வந்தீங்கன்னா நீங்கள் அதே சிட்டிசன்ஷிப்பாக தொடருவீங்க. பட் பார்லிமெண்ட் வந்து எந்த லா மேக் பண்ணாலும் அதுக்கு உட்பட்டு நீங்கள் இருக்கணும். அதுக்கு உட்பட்டு எந்த சேஞ்சஸ் வேணாலும் கொண்டு வரும், அதுக்கு நீங்கள் உட்பட்டு நீங்கள் இருக்கணும், சிட்டிசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆர்டிகல் 10 கண்டினியூன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஷிப். அந்த ஆர்டிகல் 11 பார்லிமெண்ட் டு ரெகுலேட் சிட்டிசன்ஷிப் பை லா. ஸோ நம்ம இந்த சிட்டிசன்ஷிப்பில் எந்த சேஞ்சஸ் கொண்டு வரனாலும் அதுக்கு முழு பவர் யாருக்கு இருக்குன்னு கேட்டாங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்குது. ஓகேங்களா? அதுக்காக தான் அந்த ஆக்டாக கொண்டு வந்திருப்பாங்க. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. முக்கியமான ஆக்ட் கேட்பாங்க. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இயரே கேட்பாங்க 1955. ஸோ இந்த ஆர்டிகல் 11 வச்சு அந்த ஆர்டிகல் 5 to 11 இருக்குங்களா, அதில் என்ன சேஞ்சஸ் வேணாலும் பார்லிமெண்ட் வந்து கொண்டு வரணும். அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 11. அவ்வளோதான். இதுதான் ஆர்டிகல் 5 to 11. ஸோ ஒரு குவிக் சம்மரி மாதிரி பார்த்துடலாங்களா? ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 5. ஆர்டிகல் 5 இதை பற்றி சொல்லுது சிட்டிசன்ஷிப் அட் கமென்ஸ்மெண்ட். Jan 26, 1950 இருக்கும்போது இருந்தப்போ உங்களுக்கு நீங்கள் சிட்டிசனாக ஆகணும் அப்படின்னா என்னென்ன ரூல்ஸ்னால் பார்ன் இன் இந்தியா, 5 years ரெசிடென்ஸ் இருக்கணும், இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் வந்து இந்தியாவில் பிறந்திருக்கணும். அடுத்து ஆர்டிகல் 6 பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மைக்ரன்ஸ் வந்து பாகிஸ்தான்லேருந்து நம்ம இந்தியா வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன ரூல்ஸ் ஸோ இந்த டேட் படி ஆன் பிஃபோர் அப்படி பண்ணால் ரிஜிஸ்டர் பண்ணணும் அந்த மாதிரி. அடுத்து இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போனாங்கன்னா அவங்க சிட்டிசன் போயிடும். ஆனால் திருப்பி ரிட்டர்ன் வந்தாங்கன்னா இந்த டேட்க்கு அப்புறம் வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆர்டிகல் 6 படி அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். 8 வந்து PIO அவங்களுக்கானது. அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஆர்டிகல் 9 பார்த்தீங்கன்னா வாலண்டரி ஃபாரின் சிட்டிசன்ஷிப். அதாச்சும் ஃபாரின் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆயிடும். 10 வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் சப்ஜெக்ட் டு பார்லிமெண்ட்ஸ் லா. இவங்க இந்த ஆர்டிகல் 5 to 8 இருக்காங்க இல்லைங்களா, இவங்க சிட்டிசனாக இருக்கலாம், பட் சப்ஜெக்ட் டு பார்லிமெண்ட்ஸ் லா. 11 பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டோட பவர் பேஸ் ஃபார் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. பார்லிமெண்ட் வந்து என்ன இந்த மேலே இருக்க ஆர்டிகல் 5 to 10 என்ன சேஞ்சஸ் வேணாலும் கொண்டு வரலாம். அதுக்கு பார்லிமெண்ட் தான் ஃபுல் பவர் இருக்குது. அது சொல்கிறது ஆர்டிகல் 11. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. ஸோ இந்த ஆக்ட் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்விசிஷன் அண்ட் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப்பை பற்றி அக்விசிஷன் அண்ட் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். ஒருத்தர் வந்து சிட்டிசன் ஆகணும்னா அது எப்படி பெற முடியும், அண்ட் ஒருத்தர் வந்து சிட்டிசன்ஷிப்பை எப்படி இழக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிற ஆக்ட் தான் 1955. இது வந்து ஆக்சுவலி 9 times சவுண்ட் பண்ணியிருப்பாங்க. 9 times சவுண்ட் பண்ணியிருக்காங்க. அது பின்னாடி எந்தெந்த இயர்னு பின்னாடி வரும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அக்விசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப். ஸோ இதே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஹவு மெனி வேஸ்னு கூட அக்விசிஷன் சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு எத்தனை வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 5 ways. ஓகேங்களா? இதே கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ 5 ways. ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பை பர்த். ஓகேங்களா? பை பர்த்துங்கிறது ஜஸ்ட் சோலின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து 3 டைம் ரூல் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா January 26, 1950 to July 1, 1987. ஓகேங்களா? 1950லேருந்து 1987 நீங்கள் வந்து இந்தியாவில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சிட்டிசன். ஓகேங்களா? அதுக்கு வந்து வேறு எந்த கண்டிஷனுமே கிடையாது. நீங்கள் அந்த டைமில் பிறந்திருந்தா மட்டும் போதும், நீங்கள் வந்து சிட்டிசன். ஓகேங்களா? 50லேருந்து 87 வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து July 87, December 3 to 2004. அது 1987 வந்து 2004 நீங்கள் பிறந்திருக்கணும். அண்ட் ஆல்சோ அட்லீஸ்ட் ஒன் பேரண்ட் யாராச்சும் ஒருத்தர் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஸோ எப்படி பிறந்ததுன்னா நீங்கள் சிட்டிசன். அதே இது 2004 அப்புறம் 2004 பார்த்தீங்கன்னா 2 பேரண்ட்ஸுமே உங்களுக்கு வந்து சிட்டிசனாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு பேரண்ட் சிட்டிசனாக இருக்கலாம், ஆனால் இன்னொரு பேரண்ட் வந்து இல்லீகல் இமிக்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஒரு பேரண்ட் சிட்டிசனாக இருக்கலாம், ஆனால் இன்னொரு பேரண்ட் வந்து இல்லீகல் இமிக்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த 3 கண்டிஷன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதுக்கு கீழே வருவீங்க, பை பர்த்துக்கு கீழே நீங்கள் வருவீங்க. ஓகேங்களா? ஸோ 1950லேருந்து 1987 வரைக்கும் பிறந்திருந்தால் எந்த ரூலும் கிடையாது, நீங்கள் சிட்டிசன் தான். 87 2004 வரைக்கும் நீங்கள் இந்தியாவில் பிறந்திருக்கணும், அண்ட் அட்லீஸ்ட் ஒன் பேரண்ட் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அண்ட் 2004 ஆன்வர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போத் பேரண்ட்ஸுமே உங்களுக்கு சிட்டிசனாக இருக்கணும். இல்லைன்னா ஒரு பேரண்ட் சிட்டிசன் இருக்கணும், இன்னொரு பேரண்ட் வந்து இல்லீகல் இமிக்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் வே பார்த்தீங்கன்னா பை டிசென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாச்சும் ஜஸ்ட் சங்குனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பை வம்சாவளியிலேருந்து அவங்க வம்சத்துலேருந்து வருவாங்க அந்த மாதிரி.
ஓகேங்களா. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மூணு டைம் கொடுத்துருக்காங்க. இது 1950 தான். 1950 அண்ட் 1950க்கு அப்புறம் உங்கள் ஃபாதர் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா. நீங்கள் பிறக்கும்போது உங்கள் ஃபாதர் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். ஃபாதர் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருக்கணும். அதுக்கப்புறம் ஆனால் ஆஃப்டர் 1992 பார்த்தீங்கன்னா 2 பேரண்ட்டுமே உங்களுக்கு வந்து சிட்டிசனாக இருக்கும். 2 பேரண்ட்டுமே சிட்டிசனாக இருக்கும். எங்கள் அம்மாவும் இருக்கணும், எங்கள் அப்பாவும் இருக்கணும். ரெண்டு பேருமே உங்களுக்கு வந்து சிட்டிசனாக இருக்கணும், சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். ஸோ இது வந்து ஜென்ரல் நியூட்ரல் அமெண்ட்மெண்ட். இந்த இயர் ஞாபகம் 1992. இது ஒரு அமெண்ட்மெண்ட்டு, இது முக்கியம் அப்படிங்களா. அடுத்து 2004 ஆன்வர்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் பர்த் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். உங்களுக்கு வித்தின் 1 இயர்க்குள்ள நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ இதான் ரூல். ஃபஸ்ட்டு 1950 ஜான் 26 1950 அப்புறமா உங்கள் ஃபாதர் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். நீங்கள் பிறக்கும்போது 1992 பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேரண்ட்டுமே உங்களுக்கு சிட்டிசனாக இருக்கணும். 2004 ஆன்வர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து வித்தின் 1 இயர்க்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். இதான் பை பர்த், பை டிசென்ட். ஓகேங்களா. ஸோ அடுத்து பை ரிஜிஸ்ட்ரேஷன் தான் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா. இதுக்கு வந்து யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மெயினாக யாருக்கு வரும் பார்த்தீங்கன்னா, பிஐஓ ஓசிஏல இருக்காங்க அவங்களுக்கு வரும். ஓசிஏ இருக்காங்க அவங்களுக்கு. இப்போது நீங்கள் ஒரு பிஏவாக இருந்து ஒரு இந்தியன் சிட்டிசனை மேரேஜ் பண்ணியிருக்கணும். அண்ட் 7 வருஷம் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். 7 வருஷம் ரெசிடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது ஒரு இன்னொன்று, இப்போ பிஏஓவாக இருந்து 7 வருஷம் ரெசிடெண்ட்டாக இருந்தால் மட்டுமே போதும். இந்தியாவில் ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும். இந்தியாவில் நீங்கள் ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கும். 7 இயர்ஸ் ஞாபகம். எத்தனை வருஷம் கேட்பாங்க? 7 இயர்ஸ் பிஏஓவாக இருந்தால். அடுத்து எய்தர் பேரண்ட் வாஸ் தி ஏர்லியஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. பேரண்ட் வந்து இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட சிட்டிசனாக இருந்திருக்கணும். அண்ட் ரெசிடென்ட் ஃபார் 12 months இருக்கும். ரெசிடென்ட் ஃபார் 12 months. தட் மீன்ஸ் 1 year வந்து ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கும். ஓகேங்களா. அப்புறம் ஓசிஐக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஓசிஐயாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 5 years அண்ட் ஆல்ரெடி ரெசிடென்ட் எவ்வளோ இருக்கணும்? 12 months இருக்கும் பிஃபோர் அப்ளிகேஷன். ஓசிஐனா உங்களுக்கு 5 years. நீங்கள் பிஐஓவாக இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க 7 years. ஓகேங்களா. அண்ட் மைனர் சைல்டு ஆஃப் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சிட்டிசன் ஆஃப் இந்தியாவோட மைனர் சைல்டு ஆஃப் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. அப்படி இருந்தால் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கவங்க இதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பை ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா பை நேச்சுரலைசேஷன் யாருக்கு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நாட்டோட சிட்டிசன்ஷிப் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதை வந்து ரினவுன்ஸ் பண்ணணும். அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறமா அவங்க அப்ளிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிருக்கணும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருந்திருக்கணும். மஸ்ட் ஹேவ் ரிசைடட் இன் இந்தியா ஆர் பீன் இன் கவர்மெண்ட் சர்வீஸ் ஃபார் 12 months. இந்தியாவில் இருந்திருக்கணும், இல்லைன்னா கவர்மெண்ட் சர்வீஸில் 12 months இருந்திருக்கணும். இது மஸ்ட். ஓகேங்க. ஆனால் பிஃபோர் தஸ் 12 months, அந்த 12 monthsக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11 years ரெசிடென்ஸாக இருந்திருக்கும். 11 years ரெசிடென்ஸாக இருந்திருக்கணும். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 years. இந்த ஒரு 12 months இருக்கணும், இந்த 11 years ரெசிடென்ஸ் இருக்கணும். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 years. ஃபாரினர்ஸ்க்கு எவ்வளோ இயர்ஸ்னு கேட்டாங்க? 12 years. 11 + 2 12 years. ஓகேங்களா. ஆனால் ரெடியூஸ்டு டு 5 years ஃபார் ஓசிஐ ஹோல்டர்ஸ். நம்ம இங்கே மேலே பார்த்தோம் இல்லைங்களா, இந்த கூட பார்த்து ஓகேங்களா. இங்கே பார்த்தோம் நீங்கள் ஓசிஐ கார் ஹோல்டர்ஸ் பண்ணுங்கள் 5 years வந்து 5 years பண்ணிருக்கணும். ஓகேங்களா. நீங்கள் ஃபாரினராக இருந்தீங்கன்னா 12 years, ஃபாரினராக இருந்தீங்கன்னா 12 years, ஓசிஐ கார் ஹோல்டராக இருந்தீங்கன்னா 5 years. இது வந்து என்ன பண்ணுவோம்னா 2019 அமெண்ட்மெண்ட். ஆல்சோ மஸ்ட் பி ஆஃப் குட் கேரக்டர் நல்லா இருக்கும். எந்த ஒரு இது இருக்கக்கூடாது. நாலேஜ் ஆஃப் யர் ஷெட்யூல் 8 language இருக்குங்களா, அதில் ஒரு வந்து நாலேஜ் இருக்கணும் அவங்களுக்கு. ஓகேங்களா. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரெசிடென்ட் இந்தியாவில் தங்கியிருக்கிறதுக்கு அவங்களுக்கு நோக்கம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. அதாச்சும் புது டெரிட்டரி வந்து இந்தியாவில் ஆட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்து சிட்டிசன் ஆகலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சிட்டிசன் ஆகலாம் அப்படிங்கிறது வந்து இந்த கீழே வருவாங்க. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரி, சிக்கிம், கோவா இதெல்லாம் அதுக்கப்புறம் இந்தியா கூட இணைச்சிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்காது. ஓகேங்களா. அவங்க வந்து டேரக்டாக வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக ஆகலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 6th ஒன் அஸ்ஸாம் அக்கார்டுன்னு சொல்லுவாங்க. என்ன செக்ஷன் பார்த்தீங்கன்னா 6A சிட்டிசன்ஷிப் ஃபார் அஸ்ஸாம். ஒரு அஸ்ஸாமுக்கு சிட்டிசன்ஷிப் இது வந்து புதுசாக ஆட் பண்ணுது 1985 அமெண்ட்மெண்ட் படி ஆட் பண்ணியிருப்பாங்க. அதாச்சும் அஸ்ஸாமுக்குன்னு தனியாக ஒரு சிட்டிசன்ஷிப் அதுக்காக அதை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்சர்டட் பை சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985. இந்த இயர் முக்கியம் 1985. ஓகேங்களா. ஆஃப்டர் த அஸ்ஸாம் அக்கார்ட் August 15, 1985. ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்தியன் ஆரிஜின் கேம் டு அஸ்ஸாம். பங்களாதேஷ்லேருந்து உங்களுக்கு வந்து அஸ்ஸாமுக்கு வந்திருப்பாங்க. பிஃபோர் Jan 1, 1966 முன்னாடி வந்திருந்தீங்க அப்படின்னா அவங்கள டீம்டு சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவே Jan 1, 1966 to March 25, 1971. ஸோ இந்த டேட்டில் வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரிஜிஸ்டர்ஸ் ஃபாரினராக தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். சிட்டிசன்ஷிப் எப்போ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே March 25, 1971 இந்த டேட் ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறமா வந்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இல்லீகல் இமிக்ரெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஏன்னா அப்போ தான் இந்த பங்களாதேஷ் லிபரேஷன் வார் நடந்துட்டு அதனால இந்த டேட்க்கு அப்புறம் நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இல்லீகல் இமிக்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அஸ்ஸாமுக்காக தனியாக போட்ட ஒரு சிட்டிசன்ஷிப்பு. முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அமெண்ட்மெண்ட் 1985 அமெண்ட்மெண்ட்.
ஓகேங்களா? அதே மாதிரி எப்போ வந்தீங்கன்னா நீங்கள் லீகல் இமிகிரண்ட் March 25, 1971 இந்த டேட் ரொம்ப முக்கியம். எந்த ஆக்ட்னு பார்த்துக்கோங்க. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 செக்ஷன் 6 அசாம் அக்கார்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அசாம் அக்கார்ட் இது கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. மொத்தம் 6 தான். ஆனால் இது வந்து ஸ்பெஷலாக போட்டது, தனியாக போட்டது. ஆனால் எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா நீங்கள் 5 ways அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? அக்யூசேஷன் எத்தனை டைப்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 5 ways தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் அக்யூசேஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். ஸோ லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப்பில் எத்தனை வேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 ways. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெனன்சியேஷன், டெர்மினேஷன் அண்ட் டிப்ரிவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ரெனன்சியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலண்டரிலி கிவன் பை த சிட்டிசன். அவங்களே வாலண்டியராக வந்து சிட்டிசன்ஷிப்பை கொடுக்கணும். ஓகேங்களா? யார் வேணாலும் நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை என்னென்னு ரினவுன்ஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ரினவுன்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சைல்டு இருக்கும் இல்லைங்களா, உங்கள் சைல்டு இருக்கும் இல்லைங்களா, மே ரெசியூம் இந்தியன் சிட்டிசன்ஷிப் வித்தின் 1 year ஆஃப் அட்டைனிங் ஃபுல் ஏஜ். ஓகேங்களா? உங்கள் சில்ட்ரன் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை ரெசியூம் பண்ணிக்கலாம் வித்தின் 1 yearக்குள்ளே. ஓகேங்களா? அண்ட் டியூரிங் வார் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ரெனன்சியேஷன் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, அப்போ வந்து உங்களால் பண்ண முடியாது. அதை வந்து பிளாக் பண்ணிடுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஸோ அப்போ வந்து அந்த டைமில் உங்களால் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வித் டெர்மினேஷன். பேரில் இருக்க டெர்மினேஷன். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிகல் 9 பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ஒருத்தர் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருந்துட்டு ஃபாரின் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டா கவர்மெண்ட்டே வந்து டெர்மினேட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கே வந்து ஓகே, அதுதான் நம்ம செகண்ட் பை டெர்மினேஷன் ஆட்டோமேட்டிக் லாஸ் அண்ட் அக்கரிங் ஃபாரின் சிட்டிசன்ஷிப். அதாச்சும் ஒரு சிட்டிசன் வந்து வாலண்டியராக இன்னொரு கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் வாங்கினாங்க அப்படின்னா நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து டெர்மினேட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆகும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள் டூரிங் வார் டைமில் இது பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பை டிப்ரிவேஷன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணும் சிட்டிசன்ஷிப்பை. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதாவது சிட்டிசன்ஷிப்பை எப்படி வாங்கணும், ஃப்ராட் பண்ணியோ இல்லை ஃபால்ஸாக ரெப்ரஸன்டேஷன் பண்ணியோ இது ஃபோர்ஜரி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணி வாங்கினீங்கன்னா கவர்மெண்ட்டே அதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு. ஆல்சோ சிட்டிசன் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு டிஸ்லாபிலிட்டியாக இருந்தாலும் கேன்சல் பண்ணிடும். அண்ட் சிட்டிசன் வந்து எனிமி வார் டைமில் நம்ம எனிமி கண்ட்ரி கூட அவங்க ட்ரேட் வச்சுக்கிட்டாலோ கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டாலும் அப்படியே உங்கள் சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணிடும். அண்டு நீங்கள் வந்து இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, நீங்கள் சிட்டிசன்ஷிப்க்கு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த வித்தின் 5 yearsக்குள்ளே நீங்கள் வந்து சென்டென்ஸ் டு இம்ப்ரிசன்மெண்ட் ஒரு 2 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து ஜெயிலில் போட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போவுமே உங்களுக்கு அதாச்சும் இந்த முறையில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன் நேச்சுரலைசேஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த முறையில் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் மெயின்லி பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த OCI, PIO அண்ட் ஃபாரினர்ஸ் அவங்கள இருக்கீங்கன்னா அவங்கள வாங்குவாங்க. ஸோ அந்த 5 yearsக்குள்ள நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் ஜெயிலில் இருந்தீங்க, ஜெயிலுக்கு போனீங்கன்னா 2 yearsக்கு அப்போ வந்து கேன்சல் ஆகிடும். ஆல்சோ ஆர்டினரி ரெசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 7 yearsக்கு அவுட் சைடு இங்கே இருந்தாங்கனாலும் அப்போவும் உங்கள் சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆகிடும். புரிஞ்சுங்களா? ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் வந்து உங்களோட சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு OCI, NRI, PIO இவங்க இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ OCI ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி என்னன்னு கேட்பாங்க. LMSIMV கமிட்டி. யார் OCI ரெக்கமெண்ட் பண்ணால் LMSIMV. இந்த கமிட்டி எப்போ போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா September 2000 போட்டிருப்பாங்க. ரிப்போர்ட் வந்து 2002 சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு பார்த்தீங்கன்னா 2005 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி இந்த OCI கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து NRI நமக்கு தெரியல. January 9 அப்போ தான் காந்தி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்திருப்பாரு. January 1950 அப்போ ரிட்டர்ன் வந்திருப்பாரு. ஸோ அதான் நம்ம NRI டே கொண்டு வந்திருப்போம். பிரவாசி பாரதிய திவாஸ் கொண்டு வந்திருப்போம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன டெஃபினேஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா OCIங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் நேஷனல் ஆஃப் இந்தியன் ஆரிஜினோடு இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு. ஓகேங்களா? இதுவே NRI வந்து அவங்க அலைஞ்சிருக்கு இந்தியன் சிட்டிசன் அப்ராடில் இருப்பாங்க. இல்லைங்களா? NRIங்கிறவங்க வந்து இந்தியன் சிட்டிசன் வந்து அப்ராடில் இருப்பாங்க. கிரேட்டர் தென் 182 days இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து NRI அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் PIOங்கிறவங்க வந்து ஃபாரின் சிட்டிசன் வந்து அவங்க வந்து ஃபாரின் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் ஆன்செஸ்ட்ரி. அதாவது அவங்களோட ஆன்செஸ்டர்ஸ்லாம் இந்தியாவில் இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து ஃபாரின் சிட்டிசனாக இருப்பாங்க. அவங்க வந்து PIO அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து சிட்டிசன்ஷிப் வந்து இவங்க வந்து நாட் ஃபுல் சிட்டிசன்ஷிப், இது வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் NRIங்கிறவங்க ஃபுல் இந்தியன் தான். ஆனால் PIOங்கிறவங்க யார் இந்தியன் சிட்டிசன் கிடையாது, அவங்க வந்து ஃபாரின் சிட்டிசன். ஓகேங்களா? ஸோ OCI என்ன அமெண்ட்மெண்ட்டு 2005 அமெண்ட்மெண்ட்டு. ஸோ இதே பார்த்தீங்கன்னா இந்த PIO வந்து மெர்ஜ் பண்ண சொல்லியிருப்பாங்க. 2015 OCI கூட மெர்ஜ் பண்ண சொல்லியிருப்பாங்க. OCI கூட மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2015 சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? OCIக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. ஆனால் NRIக்கு கிடையாது. NRIக்கு இருக்குது, அதுமாதிரி PIOக்கும் கிடையாது. ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், ஆனால் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இந்த மாதிரி வாங்கக்கூடாது. NRIக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது, PIOக்கு லிமிட்டட் தான் இருக்குது. ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து டியூரேஷன் வந்து லைஃப் லாங்கு. இவங்களுக்கு வந்து செப்பரேட் கார்டு அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இங்கே PIO வந்து 15 years. ஆனால் அதேமாதிரி வந்து OCIயை மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு OCI வந்து என்னெல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாலுமே அவங்க என்னென்ன பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓட் பண்ண முடியாது, எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண முடியாது, ஹோல்டு கான்ஸ்டியூஷன் போஸ்ட், இந்த பிரசிடென்ட்டு
பிஎம், கவர்னர், ஜட்ஜு இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ண முடியாது. இந்த அக்ரிகல்ச்சர் லேண்டு, பிளான்டேஷன் லேண்டு இதெல்லாம் வாங்க முடியாது ஒரு ஓசிஐயாக இருந்தீங்க அப்படின்னா. இதுவே ஆனால் ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் லிவ் ஒர்க் ஸ்டடி, இந்தியாவில் வாழலாம், வேலை பார்க்கலாம், படிக்கலாம், இந்த மாதிரிலாம் பண்ணலாம். மல்டிபிள் என்ட்ரி லைஃப் லாங் வீசா இருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன் தேவை கிடையாது. பேரிட்டிக்கு என்ன இருக்குது ஃபார் எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக்கல் அண்ட் ஃபைனான்ஷியல் ஆக்டிவிட்டிஸ். ஓகேங்களா, இதெல்லாம் பண்ண முடியும். இது வந்து ஓசிஐயால் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரீசெண்டாக நடந்தது. ஸோ அண்ட் என்ஆர்சி இதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் எப்போ பாஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2019. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இல்லீகல் இமிகிரன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதுக்காக இந்த ஆக்ட் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து 6 கம்யூனிட்டி சேர்ந்தவங்க இருப்பாங்க. ஹிந்து, கிறிஸ்டின் இருப்பாங்க, அடுத்து புத்திஸ்ட் இருப்பாங்க, சீக் இருப்பாங்க, பார்சி அண்ட் ஜெயின். ஓகேங்களா, இந்த 6 கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஃப்ரம் 3 கண்ட்ரீஸ். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான். ஓகேங்களா, ஏபிபி வச்சுக்கோங்க. ஏபிபி ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான் 3 கண்ட்ரீஸ். ஸோ இது யாருக்காக இவங்க வந்து எப்படி இருக்கணும்னா இந்தியாவுக்குள்ளே பிஃபோர் டிசம்பர் 31, 2014 முன்னாடி என்ட்ரு ஆயிருக்கணும். பிஃபோர் டிசம்பர் 31, 2014 முன்னாடி என்ட்ரு ஆயிருக்கணும். ஸோ இவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஆக்ட் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்சாக பண்ணியிருப்பாங்க அண்டர் ஆர்டிகல் 14 கீழே. ஓகேங்களா, ஸோ இது எதையும் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அதையும் கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் முஸ்லீம்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த 6 கம்யூனிட்டி போட்டு தான். என்னென்ன கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா ஹிந்து, கிறிஸ்டின், புத்திஸ்ட்டு, அப்புறம் யார் பார்சி, ஜெயின், சீக். ஓகேங்களா, பார்சி, ஜெயின், சீக் இந்த 6 கம்யூனிட்டி மட்டும்தான். ஓகேங்களா, எந்தெந்த கண்ட்ரி ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஏபிபி. ஓகேங்களா, ஸோ அதான் இங்கே டேபிள் கொடுத்துருப்பாங்க. என்ன கண்ட்ரி ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான். ஸோ இதுதான் எதுக்கு முன்னாடி என்ட்ரு இருக்கும் டிசம்பர் 31, 2014 முன்னாடி. ஸோ ஆல்சோ பார்த்தீங்கன்னா ரெசிடென்சி எத்தனை நேரம் இருந்திருக்குன்னா 5 வருஷம் இருந்திருக்கணும். நேச்சுரலைசேஷன் நம்ம பார்த்துருக்கோம் 11 years இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது கம்மி பண்ணி இதில் வந்து 5 வருஷம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 6th ஷெட்யூல் ஏரியா படிச்சிருப்பாங்க. ATM ஸ்கொயர் படிச்சிருப்பாங்க. இந்த ஏரியாவை எக்ஸ்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா அண்ட் மிசோரம். ஸோ இதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த முஸ்லீம்காக சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க அண்டர் ஆர்டிகல் 14 கீழே. ஸோ அதை ஓகேங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்சினா நேஷனல் ரிஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் அண்ட் டிபோர்டேஷன் ஆஃப் இல்லீகல் இமிகிரன்ஸ் இதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ஆர்சி எப்போ ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 1951 அப்போ சென்சஸ் எடுத்திருப்பாங்க. அந்த சென்சஸ் பிரகாரம் அவங்க அதை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ஆர்சி கேட்பாங்க 1951. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சென்சஸ் வந்து 1872 ஃபஸ்ட்டு சென்சஸ். 71 தப்பு, இது 72 ஒரு ஃபஸ்ட்டு சென்சஸ். இப்போ லாஸ்ட்டாக எடுத்தது வந்து 2011. ஓகேங்களா, ஸோ இந்த என்ஆர்சி படி தான் 2019 90 lakh பீப்புளை எக்ஸ்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இல்லீகல் இமிகிரன்ஸ்க்காக தான் எடுத்துருப்பாங்க. எப்போ எடுத்தாங்கன்னு கேட்பாங்க. முக்கியமானது 1951 இந்த இயரை நல்லா பார்த்துக்கேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் இப்போ ரீசெண்டாக இந்த 2019 சேர்த்தோம்னா மொத்தம் 9 times அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. என்னென்னு பார்க்குறீங்களா, ஃபஸ்ட்டு 1957 மைனர் டெக்னிக்கல் சேஞ்சஸ் தான் கொடுத்துருப்பாங்க. 1960 ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ஓவர்சீஸ் சிட்டிசன் அவங்களுக்காக. அண்ட் 1985 பார்த்தோம் இல்லைங்களா அஸ்ஸாம் அக்கார்டு அவங்களுக்காக 1985. அடுத்து நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 86 நீங்கள் சிட்டிசன்ஷிப் பை பர்த் பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து 1 parent must be citizen வந்துருக்கும். அது வந்து இதனால தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து 1992 ஆச்சு 2 பேரண்ட்டுமே சிட்டிசனாக இருக்கணும்னு கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து 1992 இந்த இயர் முக்கியம். 1992 முக்கியம். அஸ்ஸாம் அக்கார்டு 1985 இது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2003 பார்த்தீங்கன்னா இதான் மேஜர் இது. இங்கே வந்து ஓசி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பர்த் ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. 7 years ரெசிடென்சி கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 2005 தான் என்னாச்சு ஓசிஐ கொண்டு வந்திருப்பாங்க. ஓசிஐ லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து 2015 ஓசிஐலாம் பிஐஓஎல்லாம் ஓசிஐக்கு கன்வெர்ட் பண்ணிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அது 2019 இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 6 ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் ஃப்ரம் 3 countries. அது வந்து 5 years நேச்சுரலைசேஷன் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த 9 அமெண்ட்மெண்ட்டும் முக்கியம் தான். ஓகேங்களா, இது சும்மா ட்ரிக் மாதிரி 9 அமெண்ட்மெண்ட்ஸ்க்கு எப்படின்னா இயர் வைஸ் பிரிக்க சொல்லுவாங்க. 57, 60 இது ஒரு வருஷம், இது ஒரு குரூப்பு. அடுத்து 85, 86, 92 இது மறக்காது. இது வந்து நமக்கு அஸ்ஸாம் கார்டு. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா பர்த்தில் 1 parent, இது வந்து 2 parent இருக்குது. ஓகேங்களா, இந்த இயர் மறக்காது. 85, 86, 92 முன்னாடி பார்த்தீங்கன்னா 57, 60 இது முடிச்சுன்னா லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அது 2000 கேட்டகரியில் பார்த்தோம்னா 2003, 5, 15, 2000 லாஸ்ட் வந்து 2019. ஸோ இந்த 4 வருஷம் ஒன்றே வருஷம். ஓகேங்களா, மொத்தம் எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் 9 அமெண்ட்மெண்ட்ஸ். ஓகேங்களா, இதே ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ இது தேவை கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா the word citizen is derived from எந்த லத்தீன் வேர்டில் இருப்பாங்க சிட்டிசன் லத்தீன் வேர்டில். which part of the Indian constitution deals with citizenship? எந்த part 2 articles 5 to 11. under which article can parliament regulate citizenship? எந்த ஆர்டிகல் பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்குன்னு சொல்கிறது article 11. India follows dash citizenship. என்ன ஃபாலோ citizenship? single and uniform citizenship. so which article deals with
டீல்ஸ் வித் சிட்டிசன்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ மைக்ரேட்டட் ஃப்ரம் பாகிஸ்தான் டு இந்தியா. பாகிஸ்தான் டு இந்தியானா எந்த ஆர்டிகல் 6. அதுவே இந்தியா டு பாகிஸ்தான் அப்படின்னா ஆர்டிகல் 7. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் எந்த வருஷம் 1955, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓசிஐ ஸ்கீம் எந்த அமெண்ட்மெண்ட்டு 2005 அமெண்ட்மெண்ட்டு. என்ஆர்ஐ டே எப்போ January 9. ஸோ ஹூ சார்டு ஹை லெவல் கமிட்டி ஆன் இந்தியன் டயஸ்போரா எல்என் சிங்வி கமிட்டி போட்டிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு. விச் கண்ட்ரிஸ் ஹஸ் டியூல் சிட்டிசன்ஷிப் USA, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, யூகேலாம் வரும். இந்தியா கிடையாது. என்ஆர்சி ஃபர்ஸ்ட் எப்போ ப்ரிப்பேர் பண்ணாங்க 1951 சென்சஸ் படி எடுத்தாங்க அது. நெக்ஸ்ட்டு CAA 2019 கிராண்ட் சிட்டிசன்ஷிப் இல்லீகல் இமிகிரண்ட் ஃப்ரம் விச் 3 கண்ட்ரீஸ் சரிங்களா? ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான், ABP. சிட்டிசன்ஷிப் பை டிசென்ட் ஜென்ரல் நியூட்ரல் அமெண்ட்மெண்ட் பார்த்துருந்தீங்களா 1992. 2 பேரண்ட்ஸுமே சிட்டிசனாக இருந்தது. அடுத்து சிட்டிசன்ஷிப் பை டிசென்ட் ஜென்ரல் நியூட்ரல் அமெண்ட்மெண்ட். ஸோ இப்போ தாங்க பார்த்தோம் போத் பேரண்ட்ஸ் சிட்டிசனாக இருக்கிறது என்ன ஆக்ட் 1992. அடுத்து நேச்சுரலைசேஷன் ரெக்வயர்ஸ் ரிசைடிங் இன் இந்தியா ஃபார் டேஸ் இயர்ஸ். நேச்சுரலைசேஷனுக்கு எத்தனை வருஷம்? மொத்தம் 12 years. அதாச்சும் 11 years + 12 months ரெசிடென்ஸ் இருக்கணும். அதே ஓசிஐ இருந்தீங்கன்னா 5 years தான். ஆர்டிகல் 9 டீல்ஸ் வித் ஆர்டிகல் 9 என்ன சொல்லுது? நீங்கள் வந்து ஃபாரின் சிட்டிசன்ஷிப் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் சிட்டிசன் ஸ்டாப் ஆயிரும். ஓகேங்களா? வாலண்டியராக நீங்கள் போய் ஃபாரின் சிட்டிசன்ஷிப் வாங்கும்போது உங்களுக்கு இந்தியன் சிட்டிசன் நீங்கள் கிடையாது. ஓகேங்களா? இதுதான். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா?